ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC Group 4 Guides. வெற்றி நிச்சயம். Also available at Amazon, Flipkart மற்றும் surabooks.com. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? தமிழகத்தில் மக்கள் வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு கோடை வெயில் சுட்டெரித்து வருகிறது. அதுவும் இப்போது அக்னி என்ற கத்திரி வெயில் துவங்கியிருப்பதால் நிலைமை இன்னும் மோசம். இன்னொரு பக்கம் நீர்நிலைகள் வறண்டு வருகின்றன. தமிழகத்தில் 37 மாவட்டங்களில் நீர்வளத்துறை கட்டுப்பாட்டில் 14,141 ஏரிகள் இருக்கின்றன. அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 2040 ஏரிகளும், சிவகங்கையில் 1459 ஏரிகளும், மதுரையில் 1340, புதுக்கோட்டையில் 1132 ஏரிகளும் உள்ளன. கடந்த ஆண்டு டிசம்பர் வரை பருவமழை கை கொடுத்ததால் ஜனவரி 1 தமிழகத்தில் 5732 ஏரிகள் 100% முழுமையாக நிரம்பியிருந்தன. 3558 ஏரிகள் 76லிருந்து 99% வரையிலும், 2349 ஏரிகள் 51லிருந்து 75%, 26லிருந்து 50% வரை 1501 ஏரிகளும், 1லிருந்து 25% வரை 816 ஏரிகளும் நிரம்பியிருந்தன. 184 ஏரிகள் மட்டும் அப்போது நீரின்றி இருந்தன. இப்போது கொளுத்தும் கோடை வெயிலால் கடகடவென தண்ணீர் வற்றுவதால் 655 ஏரிகளில் மட்டுமே 100% நீரிருப்பு உள்ளது. 1263 ஏரிகளில் 76லிருந்து 99%, 2650 ஏரிகளில் 51லிருந்து 75% நீரிருப்பு உள்ளது. கிட்டத்தட்ட 1245 ஏரிகள் நீரின்றி வறண்ட நிலையில் உள்ளன. ஏரிகள் தவிர்த்து 90 அணைகள் நீர்வளத்துறை பராமரிப்பில் உள்ளன. இவற்றின் ஒட்டுமொத்த கொள்ளளவு 224 TMC என்ற நிலையில் இப்போது 122 TMC நீரிருப்பு உள்ளது. அதிகபட்சமாக சேலம் மேட்டூர் அணையில் 76 TMCயும், ஈரோடு பவானிசாகரில் 10.3, கோவை பரம்பிக்குளத்தில் 5.73 TMC நீரும் இருப்பு உள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் உள்ள 17 அணைகள் நீரின்றி வறண்டு கிடக்கின்றன. கத்திரி வெயிலின் உக்கரத்தால் மேலும் பல ஏரிகள், அணைகள் வறண்டுவிடும் கட்டத்தில் உள்ளன. ஜூன் மாதம் தென்மேற்கு பருவமழை துவங்கினால் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள அணைகளுக்கு நீர்வரத்து கிடைக்கும். அதன்பின் அணைகளின் நீர்மட்டம் படிப்படியாக உயரும் என நீர்வளத்துறையினர் எதிர்பார்க்கின்றனர்.